பீஜமுடு டான் 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 டான். ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ப்ளஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய பிக்சரை புது பிக்சராக மாற்றுறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 20 டைம் மட்டும்தான் ஃப்ரீயாக உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணணும். ஸோ இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணணும். ஃபேக் இமெயில் ஐடி போட்டு கூட லாகின் பண்ணலாம், நம்மளோட ஒரிஜினல் ஐடி போடாமல். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள் ஒரிஜினல் ஐடி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே அந்த ப்ளூ கலர் என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு யூஸ் இட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு எந்த பிக்சரை நீங்கள் எடிட் பண்ணணுமோ அந்த பிக்சரை வந்து உங்கள் கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் க்ராப் பண்ணுறதா இருந்தால் க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ க்ராப் பண்ணுறதா இருந்தால் க்ராப் பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரெட் கலரில் டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் இது லோட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம். ஆட் வரும் நடுவில். ஆட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முடித்ததுக்கப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ண பிக்சர் வந்துடுச்சு. பிஃபோர் ஆஃப்டர்னு இருக்கும். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்சர் எப்படி இருக்குது, எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே காமிக்கும். ஸோ பழைய பிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசாக இருக்குது, உடஞ்சி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா HD குவாலிட்டியில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த பிக்சரையே சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் இதே பிக்சரை எடிட் பண்ணிங்கன்னா, அதாவது எடிட் பண்ண பிக்சரே மறுபடியும் எடிட் பண்ணிங்கன்னா இன்னும் 2 குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை சேவ் பண்ணிட்டோம். இப்போது சேவ் பண்ண பிக்சரை மறுபடியும் எடிட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் அந்த என்ஹான்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போது எடிட் பண்ணி சேவ் பண்ண பிக்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எடிட் பண்ணி இப்போ சேவ் பண்ண பிக்சரு. மறுபடியும் இதை எடிட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ லோட் ஆகிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து எடிட் பண்ண பிக்சர் தான். மறுபடியும் அதையே இன்னொரு டைம் எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்து HD குவாலிட்டியில் இருக்குது. நீங்கள் அதை ஒரு ஃபேஸ் கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு எடிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கண்ணு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய பிக்சருக்கும் புது பிக்சருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வித்தியாசம் தெரியும். எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.